மண்டே மார்னிங்காக கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயுமே மார்னிங்காகவே ஹை ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துப்பேன். அதில் எக்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். பிகாஸ் எக்ஸு தான் ஈஸியாக வேலை முடியும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. கொஞ்சம் டேஸாக எனக்கு பிடிச்ச சளி போல். ஸோ ஜூஸ்லேருந்து சூடாக ஏதாச்சும் குடித்தா நல்லாயிருக்கும்னு மில்க்குக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். சரி ஓகே, அப்படியே பாலையும் காய்ச்சலான்னு பாலை எடுத்துட்டு அதையும் அப்படியே கட் பண்ணி ஊற்றிட்டு மில்கை ஒரு சைடு வச்சுட்டு சரி ஓகே அப்படியே ஃபுட்டும் செஞ்சிடலான்னு ஆனியன் எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபுட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் சுக்கா அப்புறம் ஆனியன் தோசை இது பண்ணுறதுக்காக தான் ஆனியன் கட் பண்ணிட்டுருந்தேன். ஆனியனை கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றா எனக்கு கிச்சனுக்கு வந்தாலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் நெய் அடிக்கிறேன் இல்லை வேறு ஏதாச்சும் அடுத்தடுத்த பொருள் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா உடனே கை கழுவுறது. இப்போ கடுகு எடுக்கிறேன் இல்லை சீரகம் எடுக்கிறேன்னா கடுகு எடுத்த உடனே கை கழுவுறது, சீரகம் எடுத்த உடனே கை கழுவுறது. எனக்கு என்னமோ ஓசிடி ப்ரோ மேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். க்ளீனிங் கூட ஒரு சைடு உடம்புக்கு நல்லது தான். தப்பில்லை. யாரெல்லாம் என்னைய மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நான் ஒரு விசைஞ்சந்து தான் இந்த மாதிரி விசித்திரமாக இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனிங்லாம் பண்ணவும் செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஓகே நான் போயிட்டு மலைக்கு இதமாக நான் செஞ்ச ஃபுட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். பாய்.